தூய ஆவியின் கனிகளைப் பற்றி இயேசு என்ன கூறினார் என்று பார்ப்போம். தொலைவில் உள்ள மக்களுக்கு உன்னத இறைசக்தியின் கொடைகளினால் நாம் அறியப்படுகிறோம். ஆனால் நாம் நமக்கு அருகாமையில் உள்ள மக்களால் எவ்வாறு அறியப்படுகிறோம் என்றால், நமது பண்பு மற்றும் ஆவியின் கனிகளினால். ஆவியின் வழியில் நடக்கும்போது இயேசுவின் குணநலன்கள் நமக்குள் தங்கும். ஆவியின் கனிகள் என்பது இவ்வுலக இயற்கையான கனி அன்று, மாறாக அது தூய ஆவியின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலாகும். இந்த கனிகளை தூய ஆவியுடன் நடப்பவர்கள் சுவைக்கப் போகிறார்கள். இயேசு கூறினார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 16வது வசனம். நீங்கள் சென்று கனிகளை உற்பத்தி செய்யுங்கள் என்று இயேசு கூறவில்லை, மாறாக கனிகளை கொடுங்கள் என்றுதான் கூறினார். கொடுப்பது என்றால் வைத்திருப்பது, உதவி செய்வது, வெளிக்காட்டுவது என்பது பொருளாகும். நாம் கனிகளை உற்பத்தி செய்கிறவர்கள் அல்ல, கனிகள் ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் இயேசுவுடன் இணைந்திருக்கும் போது நீங்கள் அதிகமாக கனிகளை தருவீர்கள். எந்த சூழ்நிலையிலும் தூய ஆவி உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். இயேசு கூறினார், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். கொடியிலிருந்து கிளைகளுக்கு செல்கிற சாறுதான் தூய ஆவியானவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம் பேச்சில் மட்டுமல்ல, செயல்களினாலும் வல்லமையுள்ள சாட்சியாக விளங்குவதற்கு தூய ஆவியின் வல்லமை இந்த கனிகளுக்குள்ளாக கடந்து செல்கிறது. நம்பிக்கையில்லாத மக்களுக்கு தூய ஆவியின் கனிகள் நறுமணம் வீசும் ஒன்றாகவும் இயேசுவிடம் அவர்களை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. தூய ஆவியின் கனிகள் உங்களிடம் மற்றவர்களை ஈடுபாடு கொள்கிறவர்களாக மாற்றும். தூய ஆவியின் கனிகளின் நோக்கம் என்னவென்றால், நம்மை அன்புள்ளவர்களாக, அமைதி உள்ளவர்களாக, கனி உள்ளவர்களாக, இயேசுவைப் போல மாற்றுவது மட்டுமல்ல, எதிரியின் எல்லா ஆற்றல்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதும் தான். இவைகள் தீய சக்தியிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் தற்காப்பு ஆயுதங்கள். தொடர்வோமா நண்பர்களே?